வணக்கம். தமிழ்நாடு. திருச்சி பொன்மலை பகுதியில் பேருந்து நிலையம் அமைப்பது தொடர்பாக அதிமுக எம்பி குமாருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. தொடர்ந்து இரு தரப்பினரும் மோதிக்கொண்டதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், தற்பொழுது அங்கே பேருந்து நிலையம் அமைப்பதற்காக எதற்காக இந்த மோதல் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது? இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். திருச்சி பொன்மலை திருச்சி மாநகரில் மிக முக்கியமான பகுதி. பொன்மலை ரயில் பெட்டி தொழிற்சாலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தொழிற்சாலைகள் உள்ள பகுதி, ஒரு அடையாளமான பகுதி திருச்சி மாநகரிலே. அந்த பகுதியிலே திருச்சியினுடைய எம்பியாக குமார் இரண்டாம் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சற்றக்குரிய 10 ஆண்டுகளை அவர் நிறைவு செய்திருக்கிறார். அந்த பகுதியிலே அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு பேருந்து நிறுத்தத்தை அமைப்பதற்கான வேலையை இன்று பூர்வாங்க முதல்கட்ட வேலையை தொடங்கி இருக்கிறார்கள். அதே பகுதியிலே பொன்மலை பகுதியானது திருவரம்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கு. அந்த பகுதியிலே ஒரு பேருந்து நிலையத்தை அமைப்பதற்காக சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பில் மகேஷ் பொய்யாமலுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் அவருக்காக திமுகவினர் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சி எடுக்கப்பட்ட அந்த முயற்சி கிடப்பில் போடப்பட்டிருக்க சூழலிலே எம்பியாக இருக்கிற குமாரோடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து அந்த புதிய பயணிகள் நிலக்கூடிய பேருந்து நிறுத்தத்தை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொண்டது. அந்த பகுதியிலே திமுக திரண்டான இரு தரப்புக்கும் இடையே ஒரு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றிய ஒரு சூழ்நிலை. இரு தரப்புமே எம்பி குமாருடைய முன்னிலையிலேயே திமுகவினரும் அதிமுகவினரும் அடித்துக் கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டது. திமுகவினுடைய பகுதி செயலாளர் தர்மராஜ் உள்ளிட்டவர்கள் அந்த பகுதிக்கு வாக்குவாதம் தகராறு அவர்களை சமாதானப்படுத்த முயற்சியிலே காவல்துறையினர் ஈடுபட்டாலும் கூட இரு தரப்பில் போலீசாருடைய சமாதான முயற்சியையும் தாண்டி தரப்பும் அடித்துக் கொள்ளும் நிலையும் ஏற்பட்டது. ஒரு கட்டத்திலே எம்பி குமாரும் தாக்கப்படுகிற ஒரு சூழல் ஏற்பட்டது. அவர் அங்கிருந்து பாதுகாப்பாக அவருடைய வாகனத்திலே காவல்துறையினுடைய உதவி ஆணையர் பாலமுருகன் என்பவர் நீங்கள் பார்க்கலாம் காட்சியிலே அவர்தான் எம்பி குமாரை பாதுகாப்பாக திமுகவிலிருந்து அழைத்துக் கொண்டு வாகனத்தில் ஏற்றுவதை பார்க்கலாம். இந்த வாக்குவாதம் தகராறு நடந்து கொண்டிருக்க அதே நேரத்திலே எம்பி குமாருடைய ஆதரவாளர்கள் மற்றும் அதிமுகவினர் அது அருகாமையில் இருந்த திமுகவுடைய பகுதி செயலாளருடைய அலுவலகத்தையும் தாக்கினார்கள். இருதரப்பும் அங்கே ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டும் திட்டிக் கொண்டும் இருந்தது. அந்த பகுதியில் பெரும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியது. திருச்சி மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் அமல்ராஜ், துணை ஆணையர்கள் மயில்வாகனன், நிஷா மற்றும் காவலர்கள் பெருமளவில் அந்த பகுதியில் பாதுகாப்பு குவிக்கப்பட்டார்கள். உடனடியாக பதட்டம் ஒரு கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். தற்போது வரை பதற்றமானது அங்கு தொடர்ந்து கொண்டிருக்கு. இருதரப்பு பாதுகாப்பு வெவ்வேறு இடங்களில் கூடிக்கொண்டிருக்கிறார். தற்போது அந்த இடத்திலே திமுக அதிமுக முழுமையாக வேறு இடத்துக்கு வெளியேற்றப்பட்டாலும் கூட அதற்கு அருகாமையான பகுதியில் இரு தரப்புமே கூடிக்கொண்டிருக்கிறதுனால பொன்மலை பகுதியான தற்போது ஒரு பதற்றத்துக்குள்ளான ஒரு பகுதியாகவே இருக்கிறது. சங்கீனா, தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது திருச்சி பொன்மலை பகுதியில் பேருந்து நிலையம் அமைப்பது தொடர்பாக அதிமுக எம்பி குமாருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் தொடர்ந்து அங்கு மோதல் போக்கு ஏற்பட்டதை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரன் அளித்ததையும் கேட்டோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.